இந்நேரம் எல்லாருமே சேர்ந்து பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி பட்டெல்லாம் எடுத்திருப்பாவுல்ல? ஆமா, நேராவதுல்ல, எப்படியும் பட்டெல்லாம் எடுத்திருப்பாவோன்னு நினைக்கேன். நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் மருமகளுக்கு போன் பண்ணி பார்க்கலாம்னு தான் நினைச்சேன். பட்டெல்லாம் எடுத்துட்டேலா, என்ன பண்ணி ஏதுன்னு கேட்கலாம்னு தான் இருந்தேன். ஆனா என்னத்துக்கு சரி போட்டு அவளே துணி எடுக்க போயிருக்காவோ, நம்ம என்னத்துக்கு இடையில போனை பேசி டிஸ்டர்ப் பண்ணணும் அவங்கள. அந்த அளவுல நான் போன் பண்ணவே இல்லை பத்துக்க. ஆமா பரிமளம், நீ சொல்லது எல்லாம் சரிதான். பேத்திக்கு நீ நினைச்ச மாதிரி நிச்சாம்பளம் கல்யாணம் எல்லாம் நடக்க போகுது. நல்ல சந்தோஷமா இருக்க பார்வதி. ஆமா, பார்வதிக்கு என்ன சந்தோஷமா இருக்க வேண்டியதான். நம்மளாவது மவனுக்கு கல்யாணம் முடிஞ்சா மருமக வீட்டுக்கு வருவாளா, ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளா, சண்டையை மூட்டி விடுவாளா, இல்லைன்னா சண்டையை போடுவாளான்னு பயந்துகிட்டு இருந்தோம். ஆனா பார்வதிக்கு பேத்திக்குல கல்யாணமா போகுது. அப்ப பேர நல்லபடியா தானே வருவான். ஏன் நீ வேற, வீட்டுக்கு வீடு வாசப்படிதான், வேற என்ன செய்ய? பேத்திக்கு கல்யாணம் முடிஞ்சு எங்க வீட்டுக்கு பேரை வந்தாலும் எல்லா வீட்லயும் நடக்கப்பட்ட பிரச்சனை கூத்தெல்லாம் நடக்கதான் செய்யும். நம்ம தான் முன்னாடி நின்று பெரிய மனுஷியா இருந்து பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி பிள்ளைகளை நல்லபடியா சந்தோஷமா வாழ வைக்கணும். பாத்தியா பரிமளம், நம்ம பார்வதி எவ்வளவு பொறுப்பா மாறிட்டான்னு. மாறணும்ல, மாறித்தானே ஆவணும். வாங்கடே, சும்மா ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன உட்காந்து வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கியா? சம்பந்தியம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்க சம்பந்தியம்மா, என்ன இவ்வளவு தூரம்? ஏ அம்மா, எங்க மாமியார பார்த்த உடனே எங்க அம்மைக்கு என்ன முகத்துல சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்கு காரணமே நானா தான் இருப்பேன். என் செல்லம்மாவா வந்திருப்பாடி எங்க அம்மா என்ன சந்தோஷமா இருக்காவோ. என்ன சம்பந்தியம்மா இவ்வளவு தூரம்னு கேக்கிய? ஏன் நான் உங்க வீட்டுக்குலாம் வரக்கூடாதா? அட ஏன் இப்படி கேக்கிய? திடுதுப்புன்னு வந்திருக்கீங்களா, அதனாலதான் அப்படி கேட்டேன். பரிமளத்துக்கு சம்பந்தியம்மா வந்திருக்காவோ. இவன் மவகாரி எங்க வீட்டுல என்ன பிரச்சனையே பண்ணான்னு தெரியலையே. அவ கையையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது பிரச்சனையை பண்ணிருப்பா. அத அங்க வந்து சொல்லுறதுக்குதான் வந்திருப்பாவோன்னு நினைக்கேன். பாவம் பரிமளம் இவ்வளவு நேரமா சிரிச்ச முகமா பேசிட்டு இருந்தா, இனி இவங்க சொல்ல போறதெல்லாம் கேட்டு எப்படித்தான் கவலைப்பட போறாடோ பாவம். அட என்ன சம்பந்தியம்மா இப்படி வாசல்லே நின்னுட்டு இருக்கே, வீட்டுக்குள்ள வாங்க. சரி பரிமளம், அப்ப நானும் பார்வதியும் வீட்டுக்கு கிளம்புதான். உங்க சம்பந்தியம்மா வர வந்திருக்காவோ, நீங்க குடும்ப விஷயம் எல்லாம் பேசுவியோ, நாங்க சாயங்காலம் போல வரோம். என்ன அட என்னக்கா நீங்க வேற, நீங்க எல்லாம் இருங்க, நாங்க என்ன அப்படி தெரியாத விஷயத்தையே பேச போறோம். நீங்க ஒண்ணும் போக வேண்டாம். சரி அம்மா, அதுக்கு நீ இப்படி வாசல்லே நின்னுட்டு இருக்கா, வீட்டுக்குள்ள வாயா. நீங்க எல்லாரும் படுப்புன எல்லாம் நல்ல காத்தோட்டமா உட்கார்ந்திருக்கிய, நான் மட்டும் வீட்டுக்குள்ள போய் என்ன புளிங்கி நேரதுக்கா? நானே இங்கேயே உட்காருவேன். ஐயோ, எங்க அம்மா என்ன பத்தி கேட்க மாட்டேகால. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா, வீட்டுக்குள்ள வாங்க, ஃபேன் எல்லாம் இருக்குல்ல. அட வேண்டாம் சம்பந்தியம்மா, நானே இங்கேயே உட்கார்ந்துக்கிடுவேன். அட பரிமளா, வா சம்பந்தியம்மாவும் நம்மள மாதிரிதான் நல்ல காத்தோட்டமா உட்காரணும்னு நினைக்காவோ. இந்த சேர்ல உட்கார சொல்லு. உட்காருங்க சம்பந்தியம்மா, இந்த சேர்ல உட்காருங்க. பரிமளா எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கா, இந்த சேர்ல உட்காருமோ. நாங்கெல்லாம் இப்படி கீழே தரையில உட்கார்ந்தாதான் எங்களுக்கு நல்லா இருக்கும் பத்துக்க, அதனாலதான் நாங்க எல்லாரும் இங்க உட்கார்ந்துருக்கோம். நீ சேர்ல உட்காருமோ. ஆட நீங்க வேற, உங்களுக்காவது இந்த வயசுல கால் வலி முட்டி வலி எல்லாம் இருக்கு, எனக்கு இப்பமே கை கால் முட்டி வலியெல்லாம் இருக்கு. நானும் இங்கே உட்கார்ந்துக்கிடுவேன். அட என்ன சம்பந்தியம்மா இப்படி தரையில உட்கார்ந்துட்டிய? அதான் சேர்ல உட்காருங்கன்னு சொன்னோம்ல. அட வேண்டாம் சம்பந்தியம்மா, சேர்ல காலை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்தா எனக்கு 10 நிமிஷத்துல காலெல்லாம் வீங்கி போயிரும் பாத்துக்கோங்க. நான் இங்கனே உட்கார்ந்துக்கிடுவேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இதுவும் நம்ம வீடு தானே. அதுவும் சரிதான். சரி, காபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க முதல்ல உட்காருங்க. அது எப்படி வீட்டுக்கு வந்த சம்பந்தியம்மாவுக்கு ஒரு மடக்கு காபி தண்ணி கொடுக்கண்டமா? ஏக்கா, நான் வீட்டுல இருந்து வரும்போதே காபி எல்லாம் குடிச்சிட்டு தான் வந்தேன். ஒரு நாளைக்கு 2 காபி தான், காலையில ஒரு நேரம், சாயங்காலம் ஒரு நேரம். இடப்பட்ட நேரம்லாம் நான் குடிக்க மாட்டேன் பாத்துடுங்க. காபி குடிக்கலன்னா என்ன, அப்ப சாப்பிட வேண்டியதானே? ஏ பரிமளம், பாறை மீன் வாங்கி நல்ல அளவோல குழம்பெல்லாம் வச்சிருக்கீல்ல, உன் சம்பந்தியம்மா கூட்டிட்டு போய் சாப்பாடு வச்சு கொடு. ஏ சம்பந்தியம்மா, வீட்டுக்குள்ள வாங்கலாம், ஒரு உருண்டை சுவாறு வச்சுட்டுங்க. நல்ல அளவோல தேங்காய் வறுத்து அரைச்சி பாறை மீன் குழம்பும் அப்புறம் சாலை மீனும் பொரிச்சு வச்சிருக்கேன் பாத்துடுங்க. ஐயோ ஐயோ, உங்க உபசரிப்பே தனிதான். இப்ப பஸ் விட்டு இறங்கி வரும்போது ஒரு கப்பு நிறைய ஜூஸ் குடிச்சிட்டு வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுதானே? அதுவும் சரிதான், ஜூஸ குடிச்சா அதே வயிறு நிறைஞ்சு போய் இருக்கும். ஏன் நின்னுட்டே இருக்கிய, நீங்களும் உட்காருங்க. எப்பாடா, எங்க அம்மா உட்கார்ந்துட்டாவோ. எங்க அம்மா இத்தனை நாளா என்ன எப்படி எல்லாம் தேடி இருப்பாவோ, இப்ப எங்க மாமியார் கிட்ட கேட்க போறாவோ. சம்பந்தியம்மா, அது வந்து என் மகா சொன்னோம்ல, எங்க அம்மா என்ன எவ்வளவு காலம் தேடுறாவோ, உட்கார்ந்த உடனே இத பத்தி தான் கேட்காவோ. என் மவ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, என் மருமவன் நல்லா இருக்காரா? என்னது, மவ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என் மருமவன் நல்லா இருக்காராவா? அப்புறம் அண்ணாச்சியும் நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சம்பந்தியம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்தா தெரியலையா, நாங்களும் நல்லா தான் இருக்கோம். ஆமா, சின்ன பண்ண என்ன ஆளை காணல, என் குரல் கேட்ட உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஓடியே வருவாளா? அது
அது நம்ம பார்வதியோட பேத்திக்கு நிச்சாம்ல பாத்துடுங்க. அதுக்கு என் மருமவ அப்புறம் மரகதம் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து நாரையில போய் பட்டு எடுக்க போயிருக்காவோ. பட்டு எடுக்க போயிருக்காவளா? ஓஹோ அப்படியா, சரி சரி. அம்மா மாப்பிள்ளை எந்த ஊரு? நம்ம ஊரு தான். பக்கத்து தெருல கமலா இருக்காள்ல, யாரு இந்த மாடெல்லாம் வச்சிருக்காவல்ல அவங்க தானே? ஆமா ஆமா, அந்த கமலாவோட மகன் தான். அவங்க மகன் ஏதோ வெளிநாட்டுல வேலை பார்க்க மாதிரில கேள்விப்பட்டேன். ஆமா சம்பந்தியம்மா, இப்ப 3 மாசம் லீவுக்கு வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்புறம் சரி வயசும் ஆகுதுல்ல, பொண்ணும் நல்ல தரமா அமைஞ்சுது. அப்போ சரி சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோமேனு தான் இப்ப நிச்சாம்ல பட்டு எடுக்க போயிருக்கா பாத்துடுங்க. அப்படியா, சரி சரி, அப்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சம்பந்தியம்மா, என் மவ ஏதோ பிரச்சனையே பண்ணிருக்காவளுக்கு. அதத்தான் சம்பந்தியம்மா சொல்லதுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாவளோ. திமிரு பிடிச்சவா, ஒரு நாள் அடங்க மாட்டான். என்ன ஒரு நாளாவது நிம்மதியா இருக்க விடுதாளா? இப்பதான் கொஞ்ச நாள் அவகிட்ட பேச்சு வைக்காதனால என் வீட்டுல நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கோம். இப்ப சம்பந்தியம்மா வேற வந்திருக்காவோ, என்னத்த சொல்ல போறாவளோ. சம்பந்தியம்மா, என் மவ ஏதாவது பிரச்சனை? அட நீங்க வேற, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சம்பந்தியம்மா. அப்பாடா, யாத்தாடி மேனகா வீட்டுல பிரச்சனை பண்ணாம இருக்காளா? எப்ப உலக அதிசயமெல்லாம் இருக்கு. எங்க அம்மா என்ன பத்தி ஆசையா விசாரிப்பாவோன்னு பார்த்தா என்ன பத்தி அமைதியா விசாரிக்காவோ. என் மவ வந்திருக்காளான்னு ஒரு சந்தோஷமா கேட்கலையே இன்னும். அப்ப என்ன இத்தனை நாளா பார்க்கலையே, என் மவ கூட பேசலையேங்கிற ஒரு கவலை கூட எங்க அம்மைக்கு இல்ல. சம்பந்தியம்மா, அது ஒண்ணு இல்ல, சும்மா உங்க எல்லாரையும் ஒரு ரேட்டு வந்து பாத்துட்டு போலாம்னா வந்த மாதிரிங்க. அப்புறம்னு என்னவோ இழுக்காவல, என்னன்னு தெரியலையே. அது வந்து சம்பந்தியம்மா, உங்க மகா பண்ணின தப்ப எல்லாத்தையும் உணர்ந்துட்டா பாத்துடுங்க. நானும் என் மகனும் சேர்ந்துதான் உங்க வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் காலில் விழுந்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பினோம். அவளும் அதே மாதிரி மன்னிப்பு கேட்டு எங்க வீட்டுக்கு வந்துட்டா. கடைசியில இப்ப என் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்டு கதறி கதறி அழுதா பாத்துடுங்க. எனக்கே மனசு கொஞ்சம் சங்கடமாயிட்டு. எங்ககிட்டயும் அவ மன்னிப்பு கேட்டுட்டா. நாங்க அதையும் மன்னிச்சு நாங்க அவளை ஏத்துக்கிட்டோம். ஆனா நீங்க இப்ப அவ கூட சரியா பேசுறது இல்லையா, ஒரு போன் கூட பண்ணது இல்லையா, வீட்டுக்கு வான்னு ஒரு நேரம் கூட நீங்க சொல்ல மாட்டேங்கலாம். என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டா பாத்துடுங்க. நான் எங்க வீட்டுக்கு இப்ப போனா எங்க அம்மா என்ன ஏசுவாங்க, அதனால நீங்க வந்து எங்க அம்மா கிட்ட எனக்காக கொஞ்சம் பேசுங்கத்தேன்னு என்ன கூட்டிட்டு வந்தா பாத்துடுங்க. பரவாயில்லையா மேனகா, மாமியார் கிட்டயும் நல்ல ஐஸ் வச்சுதான் பேசியிருக்கா. சம்பந்தியம்மா, அது வந்து எங்க கிட்டயும் அவ மன்னிப்பெல்லாம் கேட்டா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா உங்க மகளை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டதை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாவம் கொஞ்சம் மனசால வருத்தப்படுதா பாத்துடுங்க. நீங்க கொஞ்சம் நல்லா அவகிட்ட பேசிட்டீங்கன்னா அவ எங்க வீட்டுல நிம்மதியா சந்தோஷமா இருப்பா சம்பந்தியம்மா. ஏன் மேனகா, என்ன அங்கே இருந்துட்டு இருக்க, வா. இவளும் கூடயே தான் வந்திருக்காளா? மேனகா, நல்லா இருக்கியாமக்கா? நல்லா இருக்கே பொண்ணு தாய் பாட்டியா. மன்னிப்பு கேட்டுட்டே மண்ணாங்கட்டி கேட்டுக்கிட்டேன்னு சொன்னால பேசாம மாமியா வீட்டுல இருக்க வேண்டியதுன்னு. எங்க அம்மா பேசல, எங்க அம்மா என்ன கூப்பிடலன்னு வந்து நிக்கா பாரு. திமிரு பிடிச்சவா, சம்மந்தி அம்மாவையும் சேத்துல கூட்டிட்டு வந்திருக்கா. இவங்க முன்னாடி நான் அவளை என்னத்த சொல்ல. அம்மா, என்ன மன்னிச்சுட்டேலம்மா? அதான் அன்னைக்கு எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டேல, அப்புறம் என்ன? நான் மன்னிப்பு கேட்டேன், நீங்க எல்லாரும் மன்னிச்சுட்டேலான்னு எனக்கு தெரியல. இல்ல ஒரு போன் இல்ல, ஒரு பேச்சு இல்ல, எனக்கு என்ன சங்கடமா இருக்கு தெரியுமாமா? பரிமளம் மருமக கூட வீட்டுல நிம்மதியா இருக்குது, அவளுக்கு பிடிக்கல. ஆனா என்ன மேனகா இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா? நானே உன்ன மன்னிச்சுட்டேன், பெத்த தாய் உன்ன மன்னிச்சிருக்க மாட்டாங்களா? வீட்டுல பச்சை பிள்ளை இருக்குல்ல பாக்காண்டமா, அதனால வாங்கிட்டு அதிகமா போன்ல பேசியிருக்க மாட்டாவோ. நீ அதுக்கு போய் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா? ஆமா, எங்க அத்தை சொல்லுது சரிதான். ஏம்மா, அதனாலதான் நீ போன் பண்ணலையோ? மலருக்கு கல்யாண வேலையா அங்கே இங்கேயுமா அலைஞ்சிருப்பிய. அப்புறம் வீட்டுல அகில் குட்டி வேற இருக்கான், அவனையும் பாத்துக்கிடணும். நீ ரொம்ப பிஸியா இருந்திருப்ப பத்தியம்மா, அதனாலதான் எனக்கு ஒரு போனு கூட நீ பண்ணல. எங்க அத்தை உன்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்காவோ, நான் தாமா உன்ன புரியாம இருந்துட்டேன். எங்க அம்மா சிரிக்க சிரிப்பிலே நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேனே. எத்தே இருங்க, நான் போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன். மருமகளா வேண்டாம், இப்ப நம்ம வரும்போது தானே ஜூஸ் குடிச்சிட்டு வந்தோம். நீங்க ஒரு வார்த்தை பேசின உடனே உங்க மவ எவ்வளவு சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு போறான்னு பத்தியான சம்பந்தியம்மா. ஆமா ஆமா, எம்மாடி உங்க ஊர்ல எல்லாம் மழை உண்டுமா இல்லனா வெயிலா? காலையில பூரா ஒரே வெயில் தான். நாங்க இப்ப கிளம்பி வரும்போது அப்படியே மேகமூட்டமா இருக்கு பாத்துடுங்க. சாயங்காலம் போல பார்த்தா மழை வருமோ என்னமோ. இங்கேயும் அப்படிதாமா இருக்கு. அப்படிங்களாக்கா? சரி சரி. மைனிக்கு கொஞ்சம் கூட அறிவில்லம்மா. இவன் என்ன ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்னு உள்ள போனா இப்ப மைனி கறியை பத்தி பேசிட்டு இருக்கா. பச்சை பிள்ளைய வீட்டுல விட்டுக்கிட்டு துணி எடுக்க போயிருக்காவளா? துணி நீ பாட்டுக்கு இங்க வெளிய உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு இருக்க, பிள்ளை உள்ள உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு இருக்கா. மைனிகாரி கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இப்படி பொறுப்பு இல்லாம பக்கத்து வீட்டுக்காரியோட போய் பட்டு எடுக்க போயிருக்கா. நான் மட்டும் இப்ப நேரத்துக்கு வீட்டுக்குள்ள போகலனா பிள்ளை
தேம்பி தேம்பி அழுது கண்ணெல்லாம் செவந்து போயிருந்திருக்கும். உனக்கும் பொறுப்பில்ல, உன் மருமகளுக்கும் பொறுப்பில்ல. ரொம்ப ஓவரா பேசாத, பிள்ளைய கொண்டாடி. சரியான அழுதாமா? மருமகளை பத்தி சொன்ன உடனே உனக்கு இவ்வளவு கோவம் வருது? பிள்ளை இவ்வளவு நேரமா அழுதுகிட்டு இருக்கா, உனக்கு உன் மருமக மேல கோவமே வரலையாமா? இங்க பாருடி, உன் வீட்டு விஷயத்த நீ பாரு, எங்க வீட்டு விஷயத்த எங்களால பார்க்க கழியும். நாங்களும் பொறுப்பா தான் இருக்கோம். நீ அதை எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். பிள்ளைய கொண்டாடி. ஆச்சி, நாம தூக்குன உடனே கதறி கதறி அழுதா, இப்ப எங்க அம்மா கிட்ட போன உடனே சிரிக்கா. பாத்தியடி என் பேருன, அவன் சும்மா ஒண்ணு அழல, உன்னை பார்த்து பயந்து போய் தான் அழுதான். வந்துட்டா பேசுறதுக்கு எங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு. இங்க பாருடி, உன் மாமியா வீட்டுல நீ நிம்மதியா இருக்கணும்னா அங்கே இருக்க வேண்டியதானே. எங்க வீட்டுல வந்து நின்னுகிட்டு எனக்கும் என் மருமகளுக்கும் சண்டையை மட்டும் உள்ளன பாத்துக்கிட்டு இருக்கியோ? என் பேரனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் டி. அவன் எதுக்கு அழுவான், எதுக்கு சிரிப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணு எங்களுக்கு சொல்லி தர வேண்டாம். ஐயோ, வந்ததும் வராததுமா இவ வேற பிரச்சனையே ஆரம்பிச்சிட்டு இருக்காளா? சம்மந்தியம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாவோ? சும்மா இருக்கப்பட்ட வீட்டுல கும்மி அடிக்கிறதுக்கு இவ மருமகளை கூட்டிட்டு வந்துட்டாளன்னு நினைப்பாவோ? பேசாம நம்ம அசிங்கப்பட்டதுக்கு நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். மக்களே, அத்தானா, அத்திக்கிட்ட வாங்க. இல்ல, பூச்சாண்டி. நான் பூச்சாண்டியா? இல்ல மக்கா, நான் தான் மேனகா அத்தை. அத்தை சொல்லு. இல்ல, பூச்சாண்டி, பூச்சாண்டி. பாத்தீங்களா டே, பிஞ்சு மனசுல எப்படி நஞ்ச வதச்சிருக்காவோன்னு. அத்தைன்னு என்ன பார்த்து ஆசையா கூப்பிடுறதுக்கு பதிலா பயந்து போய் பூச்சாண்டின்னு சொல்லுதா. சம்பந்தியம்மா, என்ன நீங்க எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. இல்ல சம்பந்தியம்மா, நாரல் வரைக்கும் போனோம். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கணும் பார்த்துடுங்க. அப்புறம் இன்னும் நேராகி போனா அப்புறம் வீட்டுக்கு போய் சேரதுக்கு கற்களாயிரும் பார்த்தேலா. இது நாம நாரலுக்கு போய் எந்த பொருளும் வாங்கறதுக்கு வரல. எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி நான் சமாதானம் பண்ணி விடுதேன்னு என்ன கூட்டிட்டு வந்தியே? உன்னங்க கூட்டிட்டு வந்ததே தப்புன்னு நான் இப்பதான் நினைக்கேன். பேசாம வாயை மூடிட்டு நில்லு. உன்னால ஏன் மனமும் தான் போகுது. வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு இல்ல. மைனிகாரி அப்படி மைனிகாரி இப்படின்னு வந்த உடனே சின்ன பொண்ணை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் எப்படி வீட்டுக்குள்ள சேப்பாவோ? சம்பந்தியமா, நான் கிளம்புது என்ன, இன்னொரு நாள் வரேன். அட, வந்ததுல இருந்து ஒரு கப் காபி தண்ணி கூட குடிக்கலையா? வாங்க சம்பந்தியம்மா, காபியாவது குடிச்சிட்டு போங்க. பரவாயில்ல சம்பந்தியம்மா, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். என்ன மருமோனையும் சின்ன பொண்ணையும் கேட்டதா சொல்லுங்க. அகில செல்லம், செல்லக்குட்டி, நல்லா இருக்கியா மக்களே? ஆச்சி. ஆச்சியா? எப்படி சிரிப்பு தெரிக்கா? என்ன பார்த்து மட்டும் பயந்து பூச்சாண்டின்னு சொன்னா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு, தெரிஞ்சுக்க. ஆச்சி, பிள்ளைக்கு பொம்மை புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப அவசரத்துல வந்ததுனால மறந்துட்டேன் மக்களே. அடுத்த நேரம் வரும்போது பிள்ளைக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஆச்சி, நீங்க வேற வீட்லயே நிறைய பொம்மை எல்லாம் கிடக்கு சம்பந்தியம்மா. நீங்க சொல்றது சரிதான் சம்பந்தியம்மா. பிள்ளைக்கு வாங்கிட்டு வரணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? அதனால என்ன, ஒண்ணும் பிரச்சனை இல்ல, விடுங்க. சரிங்க சம்பந்தியம்மா, நேரமாயிட்டு நான் கிளம்புது. என்ன? சரிங்க சம்பந்தியம்மா. நான் போயிட்டு வரேனா? சரிம்மா, போயிட்டு வா. என் பேத்தி கல்யாணத்துக்கு வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வருவோம்மா. கண்டிப்பா எல்லாரும் கல்யாணத்துக்கு வரணும். என்ன? சரிங்கக்கா. என்ன வாயை திறந்து பாத்துக்கிட்டு நிக்க? உன்னால இவங்க எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட நான் விரும்பல. உனக்காக பேச வந்த மாதிரி என்ன சொல்லணும். நான் கிளம்புதம் டி. நீ எந்த ஆளையும் வீட்டுக்கு வா. நீ எத்தனை பேர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் உன் புத்தி உன்னை விட்டு மாறாது டி. நீ ஒரு நாளும் திருந்த மாட்ட. அப்படியே நீ திருந்தணும்னு நினைச்சா கூட உன் கிரகம் உன்னை சும்மா விடாது டி. எத்தே எத்தே. பரிமளா, உன் சம்பந்தியமா பாவம். உன் மவளை எப்படியாவது உன்கிட்ட சமாதானப்படுத்தி பேச வைக்கலாம்னு தான் கூட்டிட்டு வந்திருக்காவோ. ஆனா உன் மவ சும்மா கிடக்க மாட்டாள்ல. வீட்டுக்குள்ள வந்த உடனே அவ வேலையை ஆரம்பிக்கலாம்னு பார்த்தா. நான் விட மாட்டோம்ல. மாமியாராச்சி, இனி மருமகளாச்சி. எனக்கு என்ன, பிள்ளைக்கு கூட தெரிஞ்சிருக்கு பாரு. மக்களே, அகில செல்லம், அவ உங்க அத்தை பூச்சாண்டி இல்ல மக்கா. அத்தை அத்தை பேராண்டி அளவோல அத்தைன்னு சொல்லுதானே. அதை கேட்கறதுக்குதான் இங்க அத்தை இல்ல, ஓடியே போயிட்டா. அப்ப நாங்க வீட்டுக்கு கிளம்புதோம். நேராவது இல்ல, மரகதக்கா ஏற்கனவே கிளம்பிட்டாவோ. இருக்கீதா, சூடா காப்பி போட்டு தரேன், காப்பி குடிச்சிட்டு போங்க. ஏக்கா, அதான் நம்ம வரும்போது கடையில காப்பி குடிச்சிட்டு தானே வந்தோம். நேராவதுலக்கா, எங்க மாமியார் வேற எனக்காக காத்துக்கிட்டே இருப்பாவோக்கா. நேராயிட்டுல நான் கிளம்புது. என்ன? சரிக்கீதா, மாமியார் காத்துக்கிட்டு இருப்பாவோ, சீக்கிரமா கிளம்பு. வருங்கல மாமியாரே. சரிக்கா. சும்மா என்ன போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கேதான் உன் வேலையா? ஏக்கா, நான் எனக்கு கிண்டலாக்கா பண்ணுது, உண்மையதானே சொல்லுது. இன்னைக்கு வருங்கல மாமியார் தானே? ஆமாம்மா, ஆமா. கீதாக்கா, பாத்தீங்களா, வருங்கால மாமியார் கூட இப்ப ஆமா ஆமான்னு சொல்லுதாவோ. ஆமா ஆமா. ஏத்தாடி, இவங்கிட்ட சொல்லிட்டு போலாம்னு பார்த்தா ஒரு சைடெல்லாம் திரும்பி நிக்கான். வேன்ல இங்க இருந்து போகும்போதே நான் ஒவ்வொன்னா சொல்ல சொல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரும்பி திரும்பி முறைச்சில பாத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப நான் அவங்கிட்ட போயிட்டு வரேன் சுபாஷ்னு சொல்லதுக்கும் பயமா தான் இருக்கு.
வேன்ல அடி வாங்காம தப்பிச்சிட்டோம். தப்பிச்சதாவே இருக்கட்டும். பேசாம நம்ம கிளம்புவோம். சரிக்கா, அப்ப நான் கிளம்புதே. என்ன சின்ன பொண்ணே, நீ வாரியா? நேத்துக்கு கமலாக்கா வீட்டுல அவியல் கொண்டு கொடுத்தேன் பத்தியலாம், அந்த டிஃபன் பாக்ஸ் கிடக்கு, அதை வாங்கிட்டு நான் கிளம்புதேன்க்கா, நீங்க கிளம்புங்க. சரி சின்ன பொண்ணே, நீ டிபன் பாக்ஸ் மெதுவா வாங்கிட்டு கிளம்பு. நான் கிளம்புதே. என்ன நேராவது. சரிக்கு இதக்கா போயிட்டு வாங்க. அப்பாடா, நல்ல விசேஷத்துக்கு முதல் படியா பட்டெல்லாம் எடுத்தாச்சு. இனி அடுத்தது கல்யாண வைபோகம் தான். பாத்தியா சின்ன பொண்ணு, இந்த கீரை எந்த நேரம் பார்த்தாலும் என்ன பார்த்து புது மாமியார்னே சொல்லிட்டு கிடக்கா. ஆமாக்கா, நீங்க புது மாமியார் தானே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தானே பழைய மாமியாரா மாறுவீங்க. நீ வேற, அவ கூட சேர்ந்து நீ என்ன பார்த்து கிண்டல் பண்ணுதியா? ஏக்கா, நாங்க கிண்டல் பண்ணா நீங்க சிரிக்க தானே செய்வீங்க, அப்போ ஒரு பிரச்சனையும் இல்ல, விடுங்க. சரி சின்ன பொண்ணு, நீயாவது காப்பி குடிச்சிட்டு போயா, ஒரு 10 நிமிஷம் இரு, காப்பி போட்டுருவேன். ஏக்கா, காப்பியும் வேண்டாம் டீயும் வேண்டாம்க்கா, ஏற்கனவே கடையில காப்பி ஜூஸ்னு மாத்தி மாத்தி குடிச்சு வயிறு பூரா கடமுடான்னு சத்தம் கேட்டு கிடக்குக்கா. இதுல இன்னொரு கப்பு காப்பியை குடிச்சேன்னு வச்சுக்கிடுங்க, அவ்வளவுதான். அப்புறம் உங்க வீட்டு கக்கூஸ் வாசல்ல ஒரு பாயை விரிச்சே நான் படுத்துருவேன். ஐயோ ஐயோ. ஆமாக்கா, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். சின்ன பொண்ணு, ஏக்கா அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா, நம்ம மலருக்காக வாங்கிட்டு வந்த பட்டு சேலை எல்லாத்தையும் பீரோல வச்சு பூட்டுனேளா? ஆமா சின்ன பொண்ணு, பத்திரமா பீரோல வச்சிருக்கேன். ஏன் கேட்டேன்னா, பட்டு சேலையை நீங்க வெளியே வச்சுட்டு நீங்க பாட்டு படுத்துட்டேன்னு வச்சுக்கிடுங்க, ராத்திரி எலி கடிச்சிடக்கூடாதுலக்கா பட்டு சேலைய, அதுக்கு தான் கேட்டேன் பார்த்துருங்க. அதுக்குதான் சின்ன பொண்ணு, வந்த உடனே பீரோக்குள்ள வச்சு பூட்டிட்டேன். இப்பதான் நல்ல மாமியாருங்கிறத ஒவ்வொரு விஷயத்திலயுமா நீங்க ப்ரூவ் பண்ணிட்டே வர்றியக்கா. ஏ சின்ன பொண்ணு, கீதா தான் கிண்டல் பண்ணுதானே நீயுமா? சரி சின்ன பொண்ணு, இருந்துக்க, உங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. இவன் என்ன அசையாம இங்கனே செல கணக்க நின்றுட்டு இருக்கான்? சுபாசு, சுபாசு. என்னக்கா? ஏன் சுபாசு இவ்வளவு சோகமா இருக்க? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாத. ஏக்கா, நான் ஒன்னும் ஆரம்பிக்கல. என் போனை கொஞ்சம் பாருங்கக்கா. போனை பாக்கணுமா? போன்ல அப்படி என்னதான் இருக்கு? பாத்தீங்களாக்கா, அந்த நித்யா எனக்கு அவ கல்யாண போட்டோவை திரும்ப திரும்ப அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காக்கா. கல்யாணம், ரிசப்ஷன், அப்புறம் நிறைய போட்டோஸ்னு ஒவ்வொன்னா அனுப்பிட்டே இருக்காக்கா. எவ்வளவு திமிரு அந்த நித்யாவுக்கு! கடையில வச்சு அவளை மறந்துட்டேன்னு சொன்னேல சுபாசு, திரும்பவும் அவளை போட்டு என்னத்துக்கு நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் அவளை பத்தியே நினைக்க கூடாதுன்னு தான்க்கா நினைச்சேன். ஆனா இப்படி போட்டோஸ் ஒவ்வொன்னா அனுப்பிட்டு இருக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. திமிரு பிடிச்சவா, அவ பாட்டு கல்யாணம் பண்ணானா பேசாம இருக்க வேண்டியதுனே. இவனுக்கு போட்டோவை அனுப்பி இவனை வைத்தறிச்சல் படுத்தணும்னு தானே அனுப்பிக்கிட்டு இருக்கா. இங்க பாரு சுபாசு, இதுக்கெல்லாம் நீ என்னத்துக்கு வருத்தப்படணும்? அவள்லாம் பணத்தை மதிக்கப்பட்டவா, ஆளை மதிக்கப்பட்டவளா? அவளுக்காக போய் நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? ஏன், உனக்கு என்ன பொண்ணு கிடைக்கலையா? அதான் உனக்கும் கல்யாணம் பேசியாச்சுல. அவ கல்யாண போட்டோவா 10 போட்டோ அனுப்புனானா, நீ கல்யாணத்தை முடிச்சு 100 போட்டோவை அவளுக்கு அனுப்பு, அவளும் வைத்தறிச்சல் படுவாள்ல. அதுக்கு இல்லாம சும்மா நித்யா செத்தியான்னு அவளை போட்டு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? பின்ன அவளுக்காகலாம் வருத்தப்படாத சுத்த வேஸ்ட் சுபாசு. உங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம வீட்டுக்கு மருமக வரப்போறான்னு எவ்வளவு சந்தோஷத்துல இருக்காவோ தெரியுமா? நீ என்னடான்னா அந்த போட்டோவை பார்த்து வருத்தப்பட்டு நடக்க. நீ போட்டோவை பார்த்து வருத்தப்படணும்னு தானே அவ போட்டோவை அனுப்பிக்கிட்டே இருக்கா. அவன் நினைச்ச மாதிரிதான் நீயும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆமா. இங்க பாரு சுபாசு, உன் மனசுல இருந்து அவளை பிளாக் பண்ணியாச்சுல. இனி அவ போன் நம்பரையும் பிளாக் பண்ணு. அதுக்கப்புறம் அவ எப்படி போட்டோவை அனுப்புதான்னு நானும் பாக்கேன். திமிரு பிடிச்சவா, அவ கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்பா, நீ வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆமா சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அது வந்துமா ஏக்கா, அது வந்து நம்ம மலருக்கு அளவு பிளவுஸ் வாங்கிட்டு வந்து தாரேன், பிளவுஸ் தைக்கிறதுக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தோம்லாக்கா. அதான் சுபாஷுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தங்க ஆரி ஒர்க் பிளவுஸ் தைக்கிறாங்களாம். அவங்க கான்டாக்ட் நம்பரை நான் தாரேன்க்கா, நீங்க அங்க போய் தச்சுக்கிடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். வேற ஒண்ணும் இல்ல. அப்படித்தானே சுபாஷு? ஆமாமா, அதத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏமா, என் காலேஜ் ஃப்ரெண்டு குமார் இருக்காம்லாமா, அவனோட அக்கா இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் கடை தான் வச்சிருக்காங்க. அதத்தாமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படியே மக்கா, அப்ப அந்த பிள்ளை நல்ல பிளவுஸ் தைக்குமா? ஆமாமா, அந்த அக்கா கல்யாண பொண்ணுங்க பிளவுஸ் எல்லாம் நல்லா தப்பாங்கம்மா. அதத்தாமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். சரி மக்கா, அப்ப மலருக்கு அங்கேயே பிளவுஸ் அப்புறம் சேலை ஓரம் முடிக்கிறது எல்லாம் அங்கேயே கொடுத்துடலாம். என்ன? சரிம்மா. சின்ன பொண்ணு, இந்த டிபன் பாக்ஸ். ஏக்கா, எனக்கு ஒரு யோசனை இருக்குக்கா, சொல்லட்டா உங்ககிட்ட? என்ன சின்ன பொண்ணு, சொல்லட்டா பரோட்டான்ட்டு இருக்கா, சொல்லு. ஏக்கா, இந்த மாசத்துல முகூர்த்த நாள்லாம் கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. இப்போ நம்ம சுபாஷ் வேற அடுத்த மாசம் வெளிநாட்டுக்கு போவான். அப்போ இந்த இடப்பட்ட நாள்ல நிச்சயம்லாம் கல்யாணம்னு நாள் தள்ளிக்கிட்டே போவான்டாம்லாக்கா. என்ன சொல்ல வர சின்ன பொண்ணு? பொண்ணுக்குன்னு பட்டு சேலை 2-3 நாள் எடுத்திருக்கேல்ல, அப்புறம் என்னதுக்கு நிச்சயம்லாம் கல்யாணம்னு தனித்தனியா வச்சுக்கிட்டு ஒரேடியா கல்யாணத்தை வச்சிட வேண்டியதுனக்கா. அதான் அன்னைக்கே பொண்ணு பார்க்க போன அன்னைக்கே பேசி முடிச்சு தட்டு அம்பாலெல்லாம் மாத்தியாச்சுல. என்ன சின்ன பொண்ணு திடீர்னு இப்படி சொல்லுதா? பின்ன என்னக்கா, சுபாஷுக்கு லீவும் குறையதான் இருக்கு, அதே மாதிரி இந்த மாசத்துல முகூர்த்த நாளும் குறையதான் இருக்கு. அப்புறம் என்ன பண்ண முடியும்? மரகதக்காவும் என்கிட்ட இதே தான் சொன்னாவ பாத்துக்கிடுங்க. அப்படியே சின்ன பொண்ணு?
ஆமாக்கா, பின்ன சும்மா நாளெல்லாம் கடத்திக்கிட்டு இருக்காம பேசாம கல்யாணத்தை டைரக்டா வைங்க. சரி சின்ன பொண்ணு, அப்ப எங்க வீட்டுக்கார்ட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிடுதேன் என்ன? சரிக்கா, பெரியவங்க கிட்டயும் கேட்டுக்கிடுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. நம்ம பிள்ளைகள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நாம நினைக்காம வேற யாரு நினைக்க போறாவோ? நீ சொல்லதும் சரிதான் சின்ன பொண்ணு. என்ன சுபாஷ், நான் சொல்றது சரிதானே? அவன்கிட்ட என்னத்தை போட்டு கேட்டுக்கிட்டு நம்ம முடிவு பண்ணதுதான். அதுக்கு இல்லக்கா, கல்யாண மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கேட்கண்டாமா? ஏன் அவன் சரின்னு தான் சொல்லுவான், அவனை பத்தி எனக்கு தெரியாதா? என்னமக்கா சரிதானே? நான் என்னத்தம்மா சொல்றது, எல்லாம் உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். பாத்தியா சின்ன பொண்ணு, என் மகன் என் பேச்ச தட்டவே மாட்டான். அப்ப ஒரு ஜோசியக்காரரை கூப்பிட்டு அடுத்தது என்ன முகூர்த்த நாள் இருக்குன்னு பார்த்து அன்னைக்கு கல்யாணத்தை வச்சிட வேண்டியதான். ரொம்ப சந்தோஷம் சின்ன பொண்ணு, நீ சொன்ன ஐடியா கூட நல்லா தான் இருக்கு. என் மருமவளும் என் மவனும் ஜோடியா மாலையும் கழுத்துமா வீட்டுக்குள்ள வலது கால் எடுத்து வைப்பாவல்ல, அந்த அழக பாக்கிறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் சின்ன பொண்ணு, காத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த முகூர்த்தத்திலே நடக்கும்க்கா, கவலைப்படாதீங்க. சரிக்கா, நான் போயிட்டு வரேன்னா. சரி சின்ன பொண்ணு, பத்திரமா போயிட்டு வா. சுபாஷ், போயிட்டு வரேன்னாக்கா. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா இருடே. உங்க அம்மைய பாத்தியா, வாயி ஒரு காதுல இருந்து இன்னொரு காது வரைக்கும் போகுது, அவ்வளவு சந்தோஷமா இருக்காவோ. நீ என்னடா இப்பதான் தெரியுது அம்மையும் மவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னு. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். நல்ல சந்தோஷமா சிரிச்ச முகமா இருங்க. சரி சின்ன பொண்ணு. மிச்சாம்பளம் வேண்டாம், கல்யாணத்தை நேரா பண்ணிக்கிடலாம்னு சின்ன பொண்ணு சொல்லிட்டு போறாளா. என் மருமகளுக்காக அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேனே. சரி, என்ன இருந்தாலும் மருமக வீட்டுக்கு தானே வரப்போறா, நம்ம வீட்டுல தானே இருக்க போறா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி எப்ப வேணாலும் எந்த பொருள் வேணாலும் வாங்கி கொடுத்துடலாம். மக்கா சுபாஷே, நம்ம பக்கத்து ஊர் ஜோசியக்கார அண்ணாச்சிக்கு ஒரு போன் பண்ணி சொல்லு மக்கா, நாளைக்கு காலையில வீட்டுக்கு வர சொல்லி. நல்ல முகூர்த்த நாள்லாம் பார்க்கணும் பத்தியா. சரிம்மா, போன் பண்ணி சொல்லுதேன். ஐயோ, கல்யாணம் நெருங்க போகுது, எனக்கு கையும் உட மாட்டேங்க காலும் உட மாட்டேங்க. யோ மனுஷா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீரு? சின்ன பொண்ணக்கா சொன்ன மாதிரி முதல்ல இவன் நம்பரை பிளாக் பண்ணணும். சப்பாடா, அங்க இங்கன்னு எங்க சுத்தினாலும் கடைசியில வீட்டுக்கு வந்தாதாம்மா நிம்மதியா இருக்கு. அப்பாடா. எடி அஞ்சு, அங்க இந்த வாசல் என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்குள்ள வா. வாரம்மா, நீ பாட்டுக்கு வீட்டுக்கிட்ட வந்த உடனே வீட்டுக்குள்ள ஓடியே வந்துட்ட, நான் மெதுவா நடந்து வரேன். அதுக்கு இல்ல மக்கா, அங்க கடையிலேயே அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு ரொம்ப சடவா இருந்து பத்தியா, அதான் சரி வீட்டுக்குள்ள வந்தோடனே ஓடியே வந்து சோபால உட்காந்துக்கிட்ட பத்துக்க. உன்னோட சிரிப்பு தாமா, கடையில அந்த பட்டை எடுங்க இந்த பட்டை எடுங்க இந்த கலர் எடுங்க அந்த டிசைன் எடுங்கன்னு என்ன கூப்பாடு போட்டு கிடந்தா. எடி, நம்ம என்ன கடையில போய் வாசிலேயே போய் பட்டு எடுக்க போனோம், பணம் கொடுத்து தானே எடுக்க போனோம். சாதாரண காட்டன் சேலை பூனம் சேலைலாம் எடுக்க போனாலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆக்குவோம். இது பட்டு சேலை வேற, நல்லா பார்த்து எடுத்து எடுக்காண்டமா. அது நமக்கு மட்டும் பிடிச்ச பது மாட்டி நம்ம கூட வந்திருக்க எல்லாத்துக்கும் பிடிக்காண்டமா, அதுலயும் முக்கியமா மலருக்கு பிடிக்காண்டமா. ஏமா சொல்ல போனா மலருக்கு அவங்களுக்கு பிடிச்ச பட்டை முதல்ல எடுத்துட்டாங்க, ஆனா நீங்க எல்லாரும் தான் அந்த கலர் எடுங்க இந்த கலர் எடுங்கன்னு ஒவ்வொரு கலரா போட்டு பார்த்துட்டு கிடந்தீங்க. எடி சும்மா இருடி. ஏமா உன்னை பத்தி சொன்ன உடனே கோவம் வருதா? எடி கோவத்துக்கு என்னடி, வீட்டுல தியானமும் தான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலைன்னு வீட்டுக்குள்ளேயே கிடந்துட்டு கிடக்கும். இன்னைக்காவது ஒரு நாள் தானே வெளியே போறோம், அதுலயும் சேலை துணிமணின்னு எடுக்க போனா நல்ல கண்ணு குளிர்ச்சியா கலர் கலரா புது புது டிசைனா பார்க்கும்போது மனசு கொஞ்சம் எதமா இருக்குல்லடி, அதுக்கு தானே போறோமே. அது சரிதான். ஏமா பட்டு சேலையெல்லாம் என்ன அழகா இருந்து பத்தியம்மா, அதே மாதிரி லெஹங்காலாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுல. ஆமா மக்கா, அந்த கடையில எல்லாமே நல்ல அளவோல இருந்துச்சு, கலர் எல்லாம் நல்ல பட்டுக்கு எடுப்பா நல்லா பளிச்சு பளிச்சு, இந்த பார்டர்லாம் என்ன அளவோல இருந்தது பத்தியா. ஏமா இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் என் பிறந்த நாளுக்கு ஐசு பிறந்த நாளுக்குலாம் நம்ம அந்த கடையிலே துணியெல்லாம் எடுப்போம்மா. சரி சரி பாப்போம். ஏமா பாப்போம்லாம் சொல்லாதம்மா, கண்டிப்பா அந்த கடையில தான் போய் எடுக்கணும். சரி அம்மா, நீ இப்பவே இங்க ஆரம்பிச்சிடாத. ஏமா துணி எடுக்க போய் நல்ல நேரம் வச்சு பத்தியம்மா, இடையில காப்பி ஜூஸ்னு கொண்டு கொண்டு தந்தா பத்தியா, நல்ல காப்பியும் குடிச்சிட்டு ஜூஸையும் குடிச்சுக்கிட்டு நல்ல அளவோல துணியெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தோம் பத்தியா. அதுலயும் நீங்க எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தீல்ல சோறு, அதெல்லாம் ஒரு வாரமா உட்காந்து சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் துணியெல்லாம் போய் பார்க்க போனோம்ல. என்ன ஜாலியா இருந்தது பத்தியாமா, அப்படியே ஒரு பிக்னிக் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுமா. என்ன சொன்னா, பிக்னிக் போயிட்டு வந்தியா? ஐயோ, ஐசி எப்ப வந்தா? உண்மையா சொல்லிட்டி, ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு கடைசில பிக்னிக்கா போயிட்டு வந்திருக்கா. என்னம்மா என்ன போய் முறைச்சு பாத்துட்டு இருக்க? எடி உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு சொன்னோம்ல, அவளுக்கு ஃபோன் பண்ணி சொன்னியோ? இல்லம்மா, நான் ஃபோன் பண்ணவே இல்ல, கடையில உன்கிட்ட தான் உட்கார்ந்துட்டு இருந்தேன், நான் ஃபோனே எடுக்கலமா. ஆமா, என்கிட்ட தான் உட்கார்ந்திருந்தா. போனு நீ எதுவும் பேசின மாதிரி தெரியலையே. அப்ப உங்க ஆச்சி ஏதாவது சொல்லிருப்பாவளாடி? தெரியலையம்மா. என்னடி அம்மை கிட்ட ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி மறைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஏடி ஐசு, அவ என்கிட்ட எந்த சாக்கு போக்கும் ஒண்ணும் சொல்லல. இல்லம்மா, லெஹங்கா அப்படி இப்படி நீ ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாள்லம்மா. ஆமாடி, அவ சொன்னது எல்லாம் உன் காதுல கேட்டுரும், சும்மா எதையாவது ஒண்ணு உளறிட்டு கிடக்காத. என்ன மலருக்கு பட்டு எடுக்க போனோமா, அந்தால ஒரு 2-3 லெஹங்காவை பார்த்தா, அத பத்தி தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னமா நீ
சரியான ஓட்டவாயி உளறுவாயி. என்னட்டு சொல்லுதா ஓட்டவாயி உளறுவாயா? பின்ன என்ன பார்த்து நீ ஐஸ் கிட்ட சொன்னியாட்டி ஃபோன் பண்ணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஆச்சி சொல்லிருப்பாவளான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்ப கடைசியில நீயே உன் வாயால சொல்லிட்டியம்மா. என்னம்மா சொன்னா? மலரக்காவுக்கு பட்டு எடுக்க போயிருந்தேளா? அப்ப கூட இவளு வந்திருந்தாளா? ஐயோ தேவையில்லாம நானே உளறிட்டேனே. இதுக்கு நாம சொன்னேன் ஓட்டவாயி உளறுவாயின்னு. நீ என்கிட்ட கோவப்படுதா? சரிடி விடு, ஏதோ ஒரு அவசரத்துல சொல்லிவிட்டேன். இப்ப என்னத்த சொல்லி இவள சமாளிக்க? எம்மா நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆள்கள் தாமா. என்ன சித்தி வீட்டுக்கு அனுப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் துணி எடுக்க போயிருக்கியோ? ஆமா, இப்ப என்ன நாங்க துணி எடுக்க தான் போனோம். என்ன பண்ணிட போறா? என்ன விட்டுட்டு துணி எடுக்க போயிருந்தேளா? ஏட்டி துணி எடுக்க தான் போயிருந்தோம்டி. ஆனா நமக்கு இல்லட்டி மலரக்காவுக்கு தாண்டி பட்டு எடுக்க போயிருந்தோம். ஆமாட்டி, பட்டெல்லாம் என்ன அழகான கலர் கலரா இருந்துச்சு தெரியுமா? அதே மாதிரி லெஹங்காலாம் என்னென்ன டிசைன்ல எத்தனை கலர்ல. ஏப்பா நான் நிறைய லெஹங்காலாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் தீபாவளிக்கு அப்புறம் என்னோட பர்த்டேக்கெல்லாம் நான் அங்க போய் தான் லெஹங்கா எடுக்க போறேன். ஏமா நீ உன் மவளுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல பொய் பேசுதமா. நான் பாரு அவ சொல்லுத அவளுக்குன்னு லெஹங்காலாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காளாம். ஏடி நாங்க பட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம்லடி, அந்தால இவளுக்கு நேரம் போகலன்னு சொல்லிட்டு போய் லெஹங்காலாம் பாத்துக்கிட்டு இருந்தா. இப்ப நான் என்ன அவளுக்கு வாங்கியே கொடுத்துட்டேன். போமா, நீங்க ரெண்டு பேரும் சரியான ஆள்கள் தான். என்ன சித்தி வீட்டுல கொண்டு போய் விட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நைஸா பட்டு எடுக்க போயிருக்கேல்ல. ஏய் அம்மா, எத்தனை நேரம் சொன்னாலும் உனக்கு புரியாதுடி. என்னமோ நானும் அம்மையும் சேர்ந்து துணி எடுக்க போன மாதிரியும், உனக்கு போன் பண்ணி சொல்லிடாதேன்னு அம்மா சொன்ன மாதிரியும், ஆச்சிக்கிட்ட ஐஸ் வந்தான்னு அவகிட்ட எதுவும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லி வச்சுட்டு போன மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஏடி உன்கிட்ட அவ இந்த விளக்கத்தை எல்லாம் கேட்டாளா? பின்ன என்னம்மா, நம்ம எல்லாருமே சேர்ந்து மலரக்காவுக்கு பட்டு எடுக்க போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் என்னடானா என்னமோ நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா போயிட்டு துணி எடுத்துட்டு வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்குதான் அவளுக்கு விளக்கமா சொன்னேன். எம்மாடி புண்ணியவதி, நீ விளக்கமா சொன்னதெல்லாம் போதும்மா. இப்பதான் கடைக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் சடவா உட்கார்ந்துருக்கேன். நிம்மதியா கொஞ்ச நேரம் என்ன உட்கார விடு. சரிம்மா, டென்ஷன் ஆகாத. இப்பதானே பட்டெல்லாம் நல்ல கலர் கலரா பாத்துட்டு வந்திருக்கா. அப்புறம் என்னத்துக்கு டென்ஷனு? என்ன சகோதரியே, அப்புறம் இந்த வருஷம் தீபாவளிக்கு உனக்கு லெஹங்காவா இல்லனா சுடிதாரா? பேசாம இருட்டி. என்ன வேணுக்கு முன்னே விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் துணி கடைக்கு போயிட்டு வந்திருக்கிய. இப்ப நீ ஒவ்வொன்னா சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கியா? பேசாம போயிருப்பதுங்க. எங்கேயும் போக முடியாது ஐசு. கடையில பட்டு லெஹங்கா சுடிதார்னு ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டா இருக்கு பத்துக்க. அதனால நானும் அம்மாவும் இந்த சோஃபால உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கும். சரியா? ஆச்சி எப்படியும் வீட்டுல இருக்க மாட்டா. இந்நேரம் பரிமளா ஆச்சி கூடயும் பார்வதி ஆச்சி கூடயும் உட்காந்து பாட பேசிக்கிட்டு இருப்பா. சோ எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டயர்டா இருக்கு. எங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் சூடா காப்பி போட்டு கொண்டு வரியா? இடி அவளே கோவத்துல நின்னுட்டு இருக்கா. நீ வேற அவகிட்ட போய் காப்பியை போட்டு கொண்டா டீயை போட்டு கொண்டான்னு சொல்லிட்டு கிடக்கா. இப்ப வரும்போது கடையில காப்பி தண்டி குடிச்சிட்டு வந்தா. என்ன சும்மா இருமா, அவ மைண்டையும் மாத்தாண்டமா. அப்புறம் ராத்திரி தூங்கும் போது ஐயோ என்ன மட்டும் விட்டுட்டு நீங்க எல்லாரும் துணி கடைக்கு போயிட்டு வந்தேன்னு உளறிட்டு கிடப்பாமா. ஐயோ கடவுளே, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. சிஸ்டர் 2 காஃபி ஆர்டர் ப்ளீஸ். சப்பா இவ ரெண்டு பேரும் வச்சுக்கிட்டு என்னால ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க முடியாதுமா. அது மட்டும் நல்லா தெரியுது. காபி ரெடி. பூமாரி, மக்களே பூமாரி. பூமாரி எப்ப வந்தா? அஞ்சக்கா, நீங்க சொன்ன 2 காஃபி ஆர்டர் ரெடியா இருக்கு. இந்தாங்க வாங்கிக்கிடுங்க. பூமாரி என்ன ரொம்ப சிரிக்காத. என்ன நான் கேட்டதுக்கு பதில சொல்லிட்டி. என்ன விட்டுட்டு தானே நீங்க வேணுக்கும்னே கடைக்கு போயிருக்கிய. அம்மா என்ன கூட்டிட்டு போலாம்னு தான் சொல்லியிருப்பா. ஆனா நீ நம்பி சொல்லியிருப்ப அவளை ஒண்ணும் கூட்டிட்டு போக வேண்டாம்னு. பாத்தியம்மா உன் செல்லம்மாவா என்ன சொல்லுதான்னு. வாங்கிட்டு எங்க தூர எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை தானே போட்டு அடக்கிய. பூமாரி மக்களே நீ வாமக்கா என்கிட்ட. போட்டியங்க. இந்தாங்க பெரியம்மா காபி சூடா இருக்கு. மக்களே பூமாரி நல்லா இருக்கியா மக்கா? என்ன மக்களே இப்படி திடுதிப்புன்னு வந்திருக்கிய? ஆமா நீனும் ஐசக்காவும் ஒத்தையிலேயே வந்தியா? நல்லா கேட்டப்போ. இந்த காலத்துல பிள்ளைகளை வீட்டு வாசல்லே ஒத்தையில விளையாட விட முடியல. நான் எங்க வீட்ல இருந்து இங்க வரைக்கும் பிள்ளைகளை ஒத்தையிலேயே அனுப்பி வச்சிருப்பேன். தங்கராணி பெரியம்மா காப்பிய குடிங்க பெரியம்மா, அப்புறம் சூடா ஆறி போயிரும்ல. இருமக்கா காப்பி தான குடிச்சிடலாம். பூமாரி எங்க அம்மாவுக்கு இப்ப காப்பி தேவைப்படாது. தங்கச்சியை பாத்துட்டாவல்ல. ஆமாக்கா. அஞ்சக்கா காப்பி வேணும்னு ஆர்டர் பண்ணிட்டேல்ல, இந்தாங்க காப்பியை வாங்கி குடிங்க. பூமாரி எங்க அம்மா மாதிரி தங்கச்சி தங்கச்சின்னு ஓட மாட்டேன். காப்பியை கொண்டா, எனக்கு அதுதான் முதல்ல முக்கியம். இந்தாங்கக்கா. தங்கராணி எப்படி இருக்க தங்கராணி? நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படிக்கா இருக்க? எனக்கு என்ன நல்லா சாப்பிட்டே கொளுத்து எடுத்து போய் புசு புசுன்னு நல்லா தான் இருக்கேன். இன்னைக்கு காலையில தான் தங்கராணி உன்னை பத்தி நினைச்சேன். இப்படி சாயங்காலம் அப்படி நேர்ல வந்து நிக்கிய. ஆமா எங்க அக்கா நினைச்சத நிறைவேத்தண்டமா, அதான் டான்னு வந்து நிக்கேன். காபி பேஸ் பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப கணக்காத என்ன தீமுறு பிடிச்சவள. அஞ்சக்கா அந்த பக்கம் பார்த்தா அக்காவும் தங்கச்சியும் பாசமலையே பொழிஞ்சுக்கிட்டு இருக்காவோ. இந்த பக்கம் பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் எதிரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு
உனக்கு பிடிச்ச ஒண்ணு செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்க்கா. இங்க சோபால உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஏய் என்ன தங்கம், என்னத்த சொல்லுத? ஏக்கா அங்க உட்காருக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி தங்கம். சிஸ்டர் ரொம்ப டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்கீல, தலைவலிக்கும்ல, சூடா ஒரு கப் காப்பியை குடிங்க, தலைவலி எல்லாம் பறந்து போயிடும். பேசாம இருடி. ஐசக்கா சண்டை போடாதீக்கா. பாரு பூமாரி, நானா சண்டை போடியேன், இவதானே வேணுக்கும்னே சண்டை கீழுக்கா. பாருமா இவளா என்ன பார்த்து கிண்டல் பண்ணிட்டே இருக்கா. இது எந்த நேரம் பார்த்தாலும் உங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தாமட்டி. தங்கச்சிய பார்த்ததுல இருந்து எங்க அம்மா கோவப்படது கூட நல்ல சிரிச்ச முகமால கோவப்படுதா. ஏக்கா இந்தாக்கா சூடா இடியாப்பமும் தேங்காய் பாலும். சூடா இடியாப்பமும் தேங்காய் பாலுமா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏக்கா உனக்கு பிடிக்குமேனு தான் வீட்ல இருந்தே செஞ்சு கொண்டு வந்தாங்க. இன்னும் சாப்பிடு. தங்கராடி ரொம்ப தேங்க்ஸ் தங்கராடி. போக்கா நீ வேற சும்மா தேங்க்ஸ் பீங்க்ஸ்ன்ட்டு. இன்னக்கா வாங்கி சாப்பிடு. பாத்தியாலாட்டி எனக்கு பிடிக்குமேனு என் தங்கச்சி இடியாப்பமும் தேங்காய் பாலும் செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கா. நீங்களும் இருக்கீல, எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தானே இருக்கிய. ஏக்கா நல்லா பேசுதப்போ. நாமளும் அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி தாங்க வந்திருக்கோம். பிள்ளைகளும் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஒண்ணு ஏசதக்கா, நாமளும் இவங்கள மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை சண்டை போட்டிருப்போம். சொல்ல போனா தெருவுல கிடந்து முடிய பிடிச்சி இழுத்துலாம் சண்டை போட்டிருக்கோம்க்கா. ஞாபகம் இருக்கா உனக்கு? பேசாம இரு, அப்புறம் அந்த பிள்ளை நம்மளே பார்த்து கிண்டல் அடிக்கல செய்யும். நீ வேற பாரு, ரெண்டு பேரும் தெருவுல கிடந்து முடிய பிடிச்சி இழுத்துலாம் சண்டை போட்டிருக்காவோ. அது நம்ம முன்னாடி விவரம் தெரியாத வயசுல சண்டை போட்டு இருந்திருப்போம். நம்ம இப்ப பெரியவங்களா வளர்ந்து வேற வேற ஊர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்து தனித்தனியா இருக்கிறதுனால சண்டை போடாம இருக்கோம். இப்ப எனக்கே பூ மாதிரி ஒத்துக்கு ஒரு பிள்ளைதான், கூட ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல பையனா இருந்தா ரெண்டு பேரும் சண்டை போட்டுதான் கிடப்பாவோ. அதுக்கு என்னக்கா பண்ண முடியும்? பிள்ளைகளும் நம்மள மாதிரி பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் விவரம் எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் அக்கா தங்கச்சின்னு பாசமா இருப்பாவோக்கா. நல்லா சொல்லுங்க சித்தி, நீங்களும் சின்ன பிள்ளை சண்டை தானே போட்டுட்டு இருந்திருக்கீங்க, இப்பதானே நல்ல பாசமா இருக்கீங்க. எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, எந்த நேரம் பார்த்தாலும் எங்களை ஏசிக்கிட்டே தான் இருப்பாவ பாத்துடுங்க. மக்கா அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்ல இல்ல மக்கா, நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிடணும்ல. அம்மையும் காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு தந்து உங்களை ஸ்கூலுக்கு காலேஜுக்குலாம் அனுப்பி அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்து எடுத்து சடவா இருக்கும். நீங்களும் வீட்டுல இருக்கப்பட்ட நேரம் எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவளுக்கும் டென்ஷன் ஆகுதானே செய்யும். எங்க அக்காவும் இந்த ஊரை விட்டு இல்ல இந்த தெருவை விட்டே வெளியே வரமாட்டா. அப்படி ஏதாவது நேரம் முகுக்கு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட பாடு பேசிட்டு இருப்பா. வேற எங்க மக்கா அவ போறா? இல்லன்னா எங்க வீட்டுலதான் வந்து ஒரு 5-6 நாள் வந்து தங்கிட்டு போறாளா? ஒண்ணு இல்ல, உங்க வீட்லயே தானே இருக்கா. அவளை டென்ஷன் படுத்தாம இருந்தேன்னா அவளும் உங்களை ஏச மாட்டாள மக்கா. பாருங்க சித்தி, நான் உங்க வீட்டுக்கு வந்த உடனே அஞ்சுவும் எங்க அம்மாவும் துணி கடைக்கெல்லாம் போயிருக்காவோ. சரி மக்கா, மலரக்காவுக்கு தானே பட்டு எடுக்கலாம் போயிருந்தாவோ. அடுத்த வாரம் நம்ம பூமாரிக்கு பிறந்த நாள். அட ஆமா, எங்க பூமாரிக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் இல்ல? ஆமா பூமாரி, அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் ஐசக்கா. சித்தி, அப்ப பூமாரிக்கு பர்த்டே Dress எல்லாம் எடுக்கணும்ல? ஆமாக்கா, Dress எல்லாம் எடுக்க போணும். நம்ம ஒரு 2-3 நாள் கழிச்சு போவோம் என்ன? சரி சித்தி. மக்களே, உங்களுக்கும் இடியாப்பம் தட்டுல வச்சு கொண்டு வரட்டுமா? சரி சித்தி, எனக்கும் இடியாப்பம் தேங்காய் பால் தான் ரொம்ப பிடிக்கும். சித்தி, எனக்கு சீனி கொஞ்சம் நிறைய வச்சு கொண்டாங்க. சரி மக்கா. சித்தி எனக்கும். ஏம்மா எனக்கு தேங்காய் பால் நிறைய வச்சு கொண்டாமா. சரி மக்களே, சோஃபால உட்காருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்க, சாப்பிடு. சரி தங்க, நீயே எடுத்துட்டு வா, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். சரிக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாவது பத்தியா? ஆமா தங்கம். சரி சீக்கிரமா போய் எடுத்துட்டு வா, எல்லாரும் உட்காந்து சாப்பிடுவோம். சரிக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சாஞ்சாடம்மா சாஞ்சாடு, ஆச்சி சாயத்திலேயே சாஞ்சாடு. ஆச்சி இன்னொரு நேரம் வேண்டாம் மக்களே, ஒண்ணு சாஞ்சாடு சாஞ்சாடுன்னு நான் பாடிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் நான் சாஞ்சி கீழே விழுந்துருவேன் சோபால இருந்து. இல்ல ஆச்சி, நீ கீழே விழ மாட்ட, நான் பிடிச்சுக்குவேன். என் செல்ல பேராண்டி, ஆச்சி கீழே விழாம பிடிச்சுக்கிறியா மக்கா? ஆமா. என்ன ஆச்சியும் பேரனும் சோபால உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கே போலுக்க. வா மர்மோளா. அம்மா. செல்லக்குட்டி தூங்கி முழிச்சாச்சா? ஆமா, தூங்கி முழிச்சாச்சு. சாஞ்சாடுன்னு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். அவன் இன்னொரு நேரம் ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா மர்மோளா. மக்களே, ஆச்சிக்கு முதுகெல்லாம் வலிக்கும்ல மக்கா? இல்ல வலிக்காது. பாத்தியா மர்மோளா, என் பேரனுக்கு குசும்பா, எனக்கு முதுகு வலிக்காதாம்ல. நான் ஆச்சிக்கு மருந்து தேய்ப்பேன். அப்படியா? ஆச்சிக்கு முதுகு வலிச்சா நீ மருந்து தேய்ச்சி விடுவியா? ஆமா மர்மோளா, பிள்ளைய பிடிச்சிக்க நான் போய் காபி போட்டு கொண்டாரேன். வேண்டாம் தே, நான் வரும்போது கடையில காப்பி குடிச்சிட்டு தான் வரேன். நீங்க வேணா இருங்க, உங்களுக்கு வேணா நான் காப்பி போட்டு கொண்டாரேன். நாங்க காபி குடிக்கப்பட்ட நேரமா இது? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே காப்பியை குடிச்சாச்சு, அவனுக்கு பாலும் ஆத்தி கொடுத்தாச்சு. சரிதான், பாட்டியும் பேரனும் அந்தந்த நேரத்துக்கு அவங்க வேலையை கரெக்டா பாத்துக்கிடுதிய. ஆமா மர்மோளா, மலரு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டாளா? ஆமா, நீ இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? நானும் அவங்க கூட வந்துட்டேன் தே. கீதாக்கா அவங்க வீடு வரைக்கும் வர சொன்னாவோ, அந்தால சரி ஒரு போய் பாத்துட்டு வருவோமேனு போனேன். ஆமா,
கீதாவ மாமியாருக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரில பட்டெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தா, எடுத்தாளா இல்லையா? ஆமதே, மலருக்கு பட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவைக்கு பட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாவோ. ஆனா நானும் மரகதக்காவும் தான் பட்டெல்லாம் எதுவுமே எடுக்கலதே. ஏன் மருமோள எடுக்க வேண்டியதானே? அதுக்கு இல்லதே, உங்களையும் பொண்ணு தாய் பாட்டியும் நேரா கடைக்கு கூட்டிட்டு போய் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டெல்லாம் எடுத்து கொடுக்கலாம்லதே. அதனாலதான் நாங்க வாங்கல பார்த்துடுங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு இன்னும் நிறைய புது மாடல்லாம் வரும்னு சொல்லியிருக்காவத்தே. அதனால நம்ம எல்லாரும் 2 நாள் கழிச்சு இன்னொரு நேரம் கடைக்கு போவோம். போய் உங்களுக்கு, எனக்கு, அப்புறம் மரகதக்கா அவங்க மாமியாருக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி துணியெல்லாம் எடுத்துட்டு வருவோம். நீ சொன்னா சரிதான் மருமோள. அத்தை அத்தை பூச்சாண்டி. என்ன மக்களே சொல்லுதா? அத்தை அத்தை பூச்சாண்டியா? ஆமாம்மா, அத்தை பூச்சாண்டி. என்னத்தை சொல்லுதா? தெருவுல யாராவது போனவங்கள பார்த்து பூச்சாண்டின்னு சொல்லிவிட்டானா? அட நீ வேற மருமோள, என் பேரே நல்ல விவரமான பிள்ளையாக்கும். அவன் கரெக்டா தான் சொல்லுதான், நீ தான் புரிஞ்சு விடாம பேசிட்டு இருக்க. அவன் தெருவுல போகப்பட்ட யாரையும் பார்த்து பூச்சாண்டிக்குலாம் ஒண்ணும் கூப்பிடல. இது அப்ப யார பார்த்ததே பூச்சாண்டின்னு கூப்பிட்டான்? அதான் அவனே சொல்லுதாம்ல, அத்தை பூச்சாண்டின்னு. எத்தே அப்படின்னா? ஆமா மருமோள, ஆமா. என் மவளை தான் அவன் அப்படி சொல்லுதான். எதே என் மவளும் அவங்க மாமியாரும் வந்திருந்தாவோ. எதே மேனகாவும் அவங்க மாமியாருமா வந்திருந்தாவோ? ஆமாங்க, என் மவளை பார்த்த உடனே இவன் பூச்சாண்டி பூச்சாண்டின்னு என்ன சத்தம் போட்டான் தெரியுமா? மக்களே, அத்தையை பார்த்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீ பேசாம இரு மருமோள, என் பேரன் கரெக்டா தான் சொல்லியிருக்கான். எதே மேனகாவும் அவங்க மாமியாரும் இப்போ வீட்டுக்குள்ளேயே இருக்காவோ? அவன் வீட்டுக்குள்ள வந்தாலே வேணேன்னு எனக்கு தெரியாத மருமோள. நம்ம எல்லார்கிட்டயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாள்ல, அதே மாதிரி அவன் மாமியார் கால்லையும் போய் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கா. ஆ அப்படிங்களா தே? ஆமா மருமோள, மாமியார் கால்ல விழுந்து மன்னிப்பையும் கேட்டுக்கிட்டு எங்க அம்மா கால்ல விழுந்து நான் மன்னிப்பு கேட்டேன். ஆனா எங்க அம்மா என்ன ஏத்துக்கிடவே இல்லத்தே. நீங்க வந்து கொஞ்சம் சொல்லி எங்க அம்மா கிட்ட பேசி எடுத்து விடுங்க. எங்க அம்மா என்கிட்ட பேசவே மாட்டக்கா, என்ன வீட்டுக்கும் கூப்பிட மாட்டக்காவோ, போனும் பேச மாட்டக்காவோன்னு ஒரே கம்ப்ளைண்ட். என்னையும் என் மவளையும் சமாதானம் பண்ணி பேச வைக்கிறதுக்கு சம்பந்திக்காரி அம்மா வந்திருக்காவோ. இவ வந்தவ வேலையை காட்டாம இருப்பாளா? ஒரு 2 நிமிஷம் சாதாரணமா பேசின உடனே அந்தால இதுதான் மருமோள நடந்துச்சு. அப்படியா தே? அதனாலதான் இவன் அவளை பார்த்து பூச்சாண்டின்னு சொல்லியிருக்கான். அதான் சொன்னோம்ல மருமோள, அவ வீட்டுக்குள்ள வந்தாலே வேணதான்னு. அந்த சம்பந்தியம்மா நாரலுக்கு போகணும், பொருள் எல்லாம் வாங்கணும், நானும் என் மருமோளும் போயிட்டு வரோன்னு கையோட மருமோள கூட்டிட்டே போயிட்டாவோ. நானும் சம்பந்தியம்மா எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்கேன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சுட்டேன். மக்களே, இனி யார பார்த்தும் அப்படி சொல்லக்கூடாது என்ன? சரிம்மா. இது சாப்பிடறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொண்டு வரட்டா? அட வேண்டாம் மருமோள, சாயங்காலம் ஒரு 3 மணி தான் இருக்கும். அப்ப பார்வதி வீட்டுக்கு போனோமா, அங்கதான் எல்லாருக்கும் காபி பஜ்ஜி போண்டான்னு எல்லாம் வாங்கி தந்தா. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம். எத்தே அப்ப காலையிலேயே போனவங்க இப்பதான் வீட்டுக்கு வரேளா? காலையில நீங்க எல்லாம் போனீங்கல்ல, அப்ப கொஞ்ச நேரம் பார்வதி வீட்டுல உட்காந்து பாட்டு பேசிட்டு இருந்தோம். அந்தால நம்ம வீட்டு வாசல்ல உட்காந்து பாட்டு பேசிட்டு இருந்தோம். அந்த நேரம் தான் மேனகா வந்தா. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு மறுபடியும் பார்வதி வீட்டுல போய் உட்காந்து பாட்டு பேச போயிட்டோம். என் பேரை முன்னாடி சின்ன பிள்ளையா இருந்தா, வீட்டுக்குள்ளேயே கிடந்தா. இப்பதான் நல்லா வாய் பேச ஆரம்பிச்சாச்சு, விவரம் தெரிய ஆரம்பிச்சாச்சு, பெரிய பையனா வளர்ந்துட்டாம்ல. வெளியே கூட்டிட்டு போயாச்சு, ஆச்சி வீட்டுக்கு போலாம், பார்வதி ஆச்சி வீட்டுக்கு போலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்தால சரி என்ன செய்ய, அந்தால பிள்ளைய கூட்டிட்டு அங்கதான் போய் இருந்தமத்துக்க. மருமோள, பார்வதி வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னது? சொல்லுதேன் கேளு. மக்கா, உனக்கு பிடிச்ச மாதிரி பட்டெல்லாம் எடுத்தாச்சா? ஆமா ஆச்சி, பிடிச்ச மாதிரி தான் பட்டெல்லாம் எடுத்திருக்கோம். ஆமா மக்கா, கமலா உன்கிட்ட நல்லா பேசிட்டாளா? அதான் உன் மாமியார் தான் கேட்டேன். ஆமா ஆச்சி, அவங்க என்ன மக மாதிரி நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. எவ்வளவு விலை ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச பட்டா பாத்து எடுமா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சொல்ல போனா கமலாவுக்கு நீ மருமகளா அமைய போறங்கிறது அதிர்ஷ்டம்னா, அதே மாதிரி அவன் உனக்கு மாமியாரா அமைஞ்சிருக்கா பாரு, அதுதான் உனக்கு நல்ல அதிர்ஷ்டம். ஆமா பொண்ணு தாயி, நீ சொன்னதெல்லாம் சரிதான். என் பேத்திய நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்க போறோம், நல்ல மாமியாரா அமைஞ்சிருக்காவோன்னு எனக்கு மனசுக்கு என்ன நிம்மதியா சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? ஆமா, பின்ன பட்ட கஷ்டம் எல்லாம் போதும், இனியாவது பிள்ளை நிம்மதியா நல்ல சந்தோஷமா வாழாண்டமா. என் பேத்தி சீரும் சிறப்புமா நல்லபடியா ஆயுசோட வாழ்வா. அகில் செல்லம், மலரக்கா நல்லா வாய் பேசுறானா இப்போ? ஆமா மக்கா, அவன் தான் பெரிய பிள்ளையா வளர்ந்துட்டான்ல. ஆமா ஆமா, பெரிய பையனா வளர்ந்துட்டான். எம்மா மக்கா, செல்வி எம்மா, நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் மக்கா. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாவது, நானே வரணும்னு இருந்தேன், ஆனா என்னாலதான் வர கழியல. மக்கா செல்வி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் தே. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆமா செல்வி, நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ நேற்றுக்கே வருவன்ல எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன செய்யதே, எல்லாம் என் நேரம். பெத்தம்மாவ கல்யாணத்துக்கு நல்லபடியா கூட போய் பட்டு எடுக்கிறதுக்கு கூட என்னால வர கழியல. யாமக்கா இப்படி சங்கடப்பட்டு பேசுத? என்ன செய்யம்மா, நான் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. எம்மா சும்மா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காதம்மா, வா வந்து உட்காரு. நீ பட்டு எடுக்க வரலன்னு நான் என்ன கோவமா பட்டேன்? அதுக்கு இல்ல மக்கா, நான் உன் கூட வந்து பட்டெல்லாம் எடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா என்னால வர முடியல மக்கா.
அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நின்னுகிட்டே இருக்காத, உட்காரு. மருமகன் எப்படி இருக்காரு மக்கா? என்னமா செய்ய, அவர் இன்னும் புத்தி பதிலிச்ச மாதிரி புலம்பிக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம பிள்ளை வாழ்க்கை இப்படி நாசமா போச்சே, இப்படி பணத்தை ஏமாத்திட்டு போயிட்டானேன்னு பழச எதுவும் மறக்காம அதையே திரும்ப திரும்ப சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காருமா. அதான் பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வாங்கிட்டு வந்துட்டோம்ல மக்கா. ஆமாதே, வாங்கி கொண்டு வந்து அவர் கையில தான் கொடுத்தேன். ஆனா அவர் அந்த பழசையெல்லாம் எதுவுமே மறக்க மாட்டேக்காருதே. என்னமோ மாதிரி அவரே தன்னால புலம்பிக்கிட்டே இருக்காரு மனுஷன். சரியா சாப்பிட மாட்டேக்காரு, சரியா தூங்க மாட்டேக்காரு. இப்பெல்லாம் வேலைக்கு கூட அவர் ஒழுங்காவே போறது இல்லதே. எம்மாவா வாழ்க்கை நாசமா போச்சு, அவ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு மனசால வருத்தப்பட்டு புலம்பிக்கிட்டே தான் இருக்காரு. நான் என்னென்னலாமோ எடுத்து சொல்லியாச்சு, எல்லா பிரச்சனையும் தீந்தாச்சு. நம்ம பிள்ளைக்கு புது வாழ்க்கை கிடைக்க போகுது, மருமகன் நல்ல மனுஷன் அப்படிலாம் சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவருக்கு கேட்ட மாதிரியே தெரியலதே. மருமகனப்பா கையோட கூட்டிட்டு வர வேண்டியது நமக்கா. அவர் எங்கேயுமே வெளியே போக மாட்டேக்காருதே. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, அப்படி இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எந்த நேரம் பார்த்தாலும் எனக்கு சங்கடமா இருக்குன்னு குடிச்சுக்கிட்டே தான் கிடக்காரு. நாளைக்கு பிள்ளைக்கு பட்டு எடுக்க போகணும், நம்ம 2 பேரும் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போவோம்னு கூப்பிட்டேன். ஆனா அந்த மனுஷன் நான் எங்கேயும் வரல, என் பிள்ளை வாழ்க்கையை நாசமா போச்சு, நானே அவ வாழ்க்கையை கெடுத்து விட்டேன், அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டே கிடந்தாரு. எனக்கும் மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சா, அவரை ஒத்தையில விட்டுட்டு வரதுக்கும் மனசு இல்ல. அதனாலதாம்மா நான் நேத்தைக்கே வரல. இப்போ அவரு ஃப்ரெண்டு ஒரு அண்ணன் வந்திருக்காரு, அவரை வச்சுக்கிட்டு தான் நாங்க வந்திருக்கேம்மா. என்னமக்கா செய்ய, எனக்கும் கேட்க கேட்க மனசுக்கு சங்கடமா தான் இருக்கு. சரி அதெல்லாம் விடுமா, எப்பவும் நடக்கப்பட்டது தானே. மக்கா மலரு, நீ நல்லா இருக்கியா மக்கா? நான் நல்லா இருக்கேம்மா. நல்லபடியா எல்லாரும் போய் நிச்சயம்ல பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் மக்கா. ஆமாம்மா, பட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், எல்லாம் அத்தை வீட்டுல தான் இருக்கு. அப்படியே மக்கா, சம்மந்தியம்மா உங்ககிட்ட நல்லா பேசிக்கிட்டுதாங்களா? ஆமாம்மா, என்கிட்ட நல்லபடியா பேசிக்கிட்டுதாங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. நீ இனிமேல் அதை பத்திலாம் எதுவுமே கவலைப்படாதம்மா. கவலைப்பட மாட்டேமாக்கா, நீ சந்தோஷமா இருக்கேல்ல, எனக்கு அதுவே போதும். ஏம்மா அப்பா கிட்ட நான் பேசணும்னு போன் பண்ணம்லாமா, ஏம்மா நீ அப்பாட்ட கொடுக்கவே இல்ல? அதான் சொன்னோம்லாமக்கா, அவர் பழச எதுவும் மறக்காம தன்னால புலம்பிக்கிட்டே கிடக்காருன்னு. சரிம்மா, அப்ப நான் நாளைக்கு நேரம் நம்ம வீட்டுக்கே வரேன். இல்லம்மாக்கா பரவாயில்ல, நீங்க ஆச்சி வீட்டுல இருக்கேல்ல, நான் அப்பா கிட்ட எப்படியாவது பேசி எடுத்து நான் அப்பாவே இங்க கூட்டிட்டு வரேன். இல்லம்மாக்கா, நானும் மலரும் நாளைக்கு வாரோம், மருமனை பார்த்து பேசி எடுத்து அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரங்க கூட்டிட்டு வரலாம். சரியா? சரிம்மா. மலரு, இந்த மக்கா வாங்கிக்க, இது எல்லாமே உனக்குதான். என்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கா? அட வாங்கிதான் பாராமக்கா. எங்க அம்மா எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கா? ஏதோ ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. எம்மா, நகை பாக்ஸ் மாதிரில இருக்கு. ஆமாமக்கா, பாக்ஸ திறந்து பாரு. நெக்லஸ், வளையல், கம்மல். மக்கா, இந்த நகையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா மக்கா? என்னம்மா இது திடீர்னு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா? ஆமா மக்கா, எல்லாம் உனக்குதான். டிசைன்லாம் நல்லா இருக்கான்னு பாரு, அப்படி பிடிக்கலன்னு வச்சுக்க நம்ம நாளைக்கு கடையில கொடுத்து வேற உனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்லாம் வாங்கிக்கிடலாம். எம்மா, எப்படிமா இந்த நகையெல்லாம் வாங்குனா? சின்ன வயசுல இருந்தே உனக்காக எல்லாம் சேர்த்து வச்சதாமக்கா. ஏ பரவாயில்லையே, அவளுக்காக நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கியே. ஆமாதே, பெத்த பிள்ளைக்கு நகையெல்லாம் போடாண்டமா, அவளுக்காக தான் சேர்த்து வச்சிருந்தேன். நான் நேத்தைக்கே கொண்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நேத்தைக்கு என்னால வர முடியல, அதான் இன்னைக்கு கொண்டுட்டு வந்தேன். ஆச்சி எல்லாரும் பாருங்க, நகையெல்லாம் நல்லா இருக்கானே. நல்லா இருக்குமாக்கா, எல்லா நகையும் ஒன்ன மாதிரியே நல்ல அம்சமா அழகா இருக்கு. போங்க ஆச்சி, எந்த நேரம் பார்த்தாலும் என்ன அழகா இருக்கனே சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, எங்க பேத்தி நல்ல அழகா அம்சமா தான் இருக்கா, அதனாலதான் பொண்ணு தாய் சொல்லிட்டு இருக்கா. ஏமா, இன்னும் கொஞ்சம் பணம் கொண்டு வந்திருக்கேன், நாளைக்காவது நாளை கழிச்சாவது போய் ஒரு பெரிய டாலர் செயின் மாதிரி வாங்கிட்டு வந்துருவோம் மாமா. டாலர் செயின் தானே? ஏமாக்கா, நானே என் பேத்திக்காக ஒரு டாலர் செயின் செஞ்சுலாம் வச்சிருக்கேன். அப்படியாம்மா, நீ டாலர் செயின் செஞ்சு வச்சிருக்கியா? ஆமாட்டி, 2 பவுன் காணி இருக்கும் பத்துக்க. நான் ஏற்கனவே எவ்வளவு வளையல மோதிரம் எல்லாம் போட மாட்டேன் பத்தியா, அதையெல்லாம் போட்டு அப்புறம் கொஞ்சம் ரூபாயும் சேர்த்து வச்சிருந்தேன், அதையெல்லாம் போட்டுதான் வாங்கி வச்சிருக்கேன் பத்துக்க. யாச்சி, டாலர் செயின் வாங்கி வச்சிருக்கியா? என்கிட்ட சொல்லவே இல்ல பத்தியா நீ? ஏமாக்கா, கல்யாணத்தன்னைக்கு உனக்கு கிஃப்டா கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கே சொல்லிவிட்டே, வேற என்ன செய்ய? ஏம்மா, அன்னைக்கு என் பிள்ளைய நீ எங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது கூட்டிட்டு போவாதேன்னு உன்கிட்ட சண்டை போட்டேன். ஆனா இன்னைக்குதாம்மா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என் மவளை நீ அன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் என் பிள்ளை வாழ்க்கையே இப்ப நல்லா இருக்கு. நல்ல குடும்பமா அவளுக்கும் அமைய போகுது, அத நினைச்சாதாம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க பாருமக்கா, பழைய கதை எல்லாத்தையும் விடு, சும்மா அத பத்தியே திரும்ப திரும்ப பேசி என்ன ஆக போகுது? மனசுக்கு சங்கடமா தான் இருக்கும், அதையெல்லாம் விட்டுரு. நம்ம பிள்ளை வாழ்க்கை இனி எப்படி நல்லபடியா சந்தோஷமா அமைய போகுது பத்தியா, அத பத்தி தான் நினைச்சு பார்க்கணும். கமலா நல்ல தங்கமானவ, நம்ம பிள்ளைய நல்லபடியா பாத்துக்கிடுவாட்டி. மக்கா, மாமியார உனக்கு பிடிச்சிருக்கா மக்கா? என்னமா நீ மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கான்னு கேட்கிறதுக்கு பதிலா மாமியார பிடிச்சிருக்கான்னு கேட்க? ஆமாக்கா, மாமியார் நல்லபடியா உன்னை பாத்துக்கிட்டா, உன்ன மாப்பிள்ளையும் நல்லபடியா தான் வளர்த்துட்டு
ஆமா ஆமா. எதே அப்ப செல்வியக்கா இன்னும் வீட்டுல தான் இருக்காவளா? ஆமா மருமகளா, இன்னும் வீட்ல தான் இருக்கா. சரி அப்ப நாளைக்கு காலையில ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். பரவாயில்லையே, நானும் வரலையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவல? ஆமா, என்ன செய்ய, அவ சூழ்நிலை அப்படி இருக்கு. எதே மலருக்கு அம்மா அவளுக்கு கம்மல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காவல்லதே. நம்ம ஜிமிக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அப்ப நம்ம வேணா வேற ஏதாவது மாத்தி வாங்கி கொடுப்போமா? வேண்டாம் மருமகளா, செல்வி வாங்கிட்டு வந்தது வேற மாதிரி டிசைன் கம்மல். நம்ம ஜிமிக்கிலாம் வாங்கி வச்சிருக்கோம். ஜிமிக்கி மலருக்கு நல்ல அளவோல இருக்கும் பாத்துக்க. நம்ம அதையே கல்யாணத்தன்னைக்கு கொடுத்துருவோம். அப்படி சொல்லுதேடோ. சரிங்க தே, நீங்க சொல்லபடியே செஞ்சிருவோம்.